ஏண்டா இத வெளியில சொன்னா அவமானம் ஆயிடுங்கிறதுக்காக சொல்லாம இருக்க, அப்படிதானே? ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு நான் விழுந்ததை பத்தியோ இல்ல அடிப்பட்டதை பத்தியோ பேசாதீங்க. அதையே கேட்டுட்டு என்னடா பணியார மாதிரி இப்படி வீங்கி கிடக்கு? அவ்வளோலாம் இல்ல அத்தை. அதான் பார்த்தாலே தெரியுதேடா. இப்படித்தான் என் சொந்தக்கார பையனுக்கும் இந்த மாதிரி அடிபட்டு இருந்துச்சு. சின்ன அடிதானேன்னு கவனிக்காம விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள்ல மூளையே குழம்பி போச்சாண்டா. மா நீங்க வேற பயமுறுத்தாதீங்கம்மா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் ஆகல. ஏன் இவனுக்கு மூளை இல்லையாடா? எதுக்கும் இவனை கூட்டிட்டு போய் மண்டைய ஒரு ஸ்கேன் பண்ணி பாருடா. இந்த காலத்து பிள்ளைங்க என்னத்த கல்யாணம் பண்ணி என்னத்தை தான் குடும்பம் நடத்துதுகளோ. சே இருக்கான் பாரு. நிஜமாவே மூளைக்கு ஏதாவது ஆயிருக்குமா? எங்க அம்மா இப்படி தாண்டா தேவையில்லாதெல்லாம் பேசி பயமுறுத்துவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. ஹலோ டே சுரேஷ், சொல்லுண்ணே. உனக்கு தலையில அடிபட்டு மண்டை வீங்கி போச்சாமேடா. என்ன ஆச்சுடா? அங்க என்ன பிரச்சனை? மதி ஏன் உன்னை தள்ளி விட்டுச்சு? டேய் ரொம்ப அடியா? நான் வேணா அங்க வரட்டுமா? உன்னை வந்து பாக்கவா? நீ வந்து பாக்குற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. கட்டில சின்னதா இடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். டேய் எப்படிடா சுரேஷ் கட்டிலையா போயிடுச்சு? அப்புறம் பேசுறேனே, நீ போனா போய். டே சுரேஷ், டேய் ஹலோ. ஏன் சுரேஷ், பொண்டாட்டி கீழே தள்ளி விட்டு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டதான் இப்ப பிளாஷ் நியூஸ் போல? இங்க நடந்த விஷயம் அங்க இருக்கிற அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சது? உன் அக்கா தான் சொல்லிருப்பா. இங்க இருக்க சோஃபா அது கொஞ்சம் நகர்ந்திருந்தா கூட உடனே உன் வீட்டுல இருக்க உன் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் உன் அக்கா போன் பண்ணி விஷயத்த சொல்லிருவா. இதோ அவளை கூப்பிடுறேன் பாரு. ரேவதி, இப்போ உன் அக்கா வருவா. நான் என்னன்னு கேப்பேன். எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிய நிப்பா பாரு. என்னங்க? ரேவதிமா, காலையில உங்க வீட்டுக்கு ஏதாவது போன் பண்ண? இல்லையே, நான் பண்ணலையே. அண்ணன் எனக்கு போன் பண்ணி தலையில அடிபட்டு இருக்கான்னு கேக்குது. நான் அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லலையே. வீட்டுல நாம தான் இருக்கோம். நான் போன் பண்ணல, அம்மாவும் போன் பண்ணல. மண்டை வேங்கினவன் கண்டிப்பா போன் பண்ணிருக்க மாட்டான். வேற யாரு நம்ம வீட்டுல இருந்து போன் பண்ணிருப்பா? தரணியா இல்ல இளவரசியா? காலையில சொல்ற விஷயமா இது? இல்லங்க, நான் வேணும்னு எதுவும் சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு முழுசாவும் சொல்லல. லைட்டா அண்ணிக்கிட்ட சொன்னேன். அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிருப்பாங்க போல.